ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அந்த விவசாயி அவரோட தோட்டத்துல நெல் பயிரிட்டு இருந்தாரு. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சதால அவரோட வயல்ல நெல் நல்லாவே விளைஞ்சிருந்தது. அந்த விவசாயிக்கு கோழிகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் அவர் வீட்டுக்கு பின்னாடி சில கோழிகளையும் வளர்த்துட்டு வந்தாரு அந்த விவசாயி. சில நாட்களுக்கு பிறகு பக்கத்துல இருந்த காட்டுல இருந்து ஒரு நரி தினந்தோறும் அந்த விவசாயி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அந்த நரியோ தினந்தோறும் ஒரு கோழியை பிடிச்சு சாப்பிட்டுச்சு. இதனால அந்த விவசாயிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அந்த நரி மேல. அந்த நரிய எப்படியாவது பிடிக்கணும்னு முடிவு பண்ணாரு அந்த விவசாயி. அதனால ஒரு நாள் திட்டம் போட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி அவர் ஒளிஞ்சிருந்தாரு. நரி வந்த நேரம்னு பார்த்து ஒரு பெரிய கோணி பைய நரி மேல போட்டு அந்த நரிய பிடிச்சிட்டாரு. எப்படியோ அந்த நரியும் அந்த விவசாயி கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த நரியோ விவசாயி கையில இருக்கு. நரிய பிடிச்சாலும் அந்த விவசாயிக்கு அந்த நரி மேல உள்ள கோபம் குறையவே இல்ல. தான் ஆசாசியா வளர்த்த கோழிகளை இப்படி இந்த நரி சாப்பிட்டுடுச்சேன்னு அது மேல இன்னும் கோபம் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு அந்த விவசாயிக்கு. இதனால அந்த நரிய எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிச்சாரு அந்த விவசாயி. என்ன பண்ணலாம்னு யோசிச்ச விவசாயி கோபத்துல அந்த நரியோட வால்ல நெருப்பு பத்த வச்சிடலாம்னு முடிவு பண்ணாரு. அதனால ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அந்த நரியோட வால்ல தீப்பத்த வச்சுட்டாரு. இப்ப நரியோ நெருப்பு பத்தின பயத்துல அந்த விவசாயி கையில இருந்து துள்ளி குதிச்சு நெருப்பு அணைக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சது. பயத்துல ஓடுன நரி விவசாயியோட வயலுக்குள்ளேயும் பூந்துடுச்சு. ஏற்கனவே விவசாயி வயல்ல இருந்த நெல் நல்லா விளைஞ்சிருந்தது. அதோட தாள்கள் நல்லா காஞ்சிருந்துச்சு. இப்போ இந்த நரி நெருப்போட வயலுக்குள்ள ஓடுனதால சீக்கிரமா அந்த நெல் வயல் எல்லாமே நல்லா பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விவசாயியோட கண் முன்னாடியே அவரோட நெற்பயிர்கள் எல்லாமே தீயில கருக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த விவசாயி மட்டும் கோபத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்திருந்தாருன்னா அந்த நரிய என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இவரோ கோபப்பட்டு அவசரத்துல நரிய பழி வாங்குறேன்ற பேர்ல அந்த நரியோட வால்ல நெருப்பு வச்சுட்டாரு. அந்த நரியும் பயத்துல தோட்டத்துக்குள்ள ஓடி எல்லா நெல் பயிரையும் சேதமாக்கிடுச்சு. இவ்வளோதாங்க கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கோபத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கும் 2 மடங்கு சேதாரம் ஏற்படும்.